வணக்கம் நண்பர்களே. இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு. பிளாஸ்டிக் எப்படி நம்மளுடைய உணவில் கலந்து உடலில் சேர்கிறது, என்ன பிளாஸ்டிக்கில் அது என்ன வகை, பிளாஸ்டிக்னால் நிறைய வகை இருக்கு இல்லையா, இது என்ன மைக்ரோ லெவலில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் எப்படி நம்ம உணவு வழியாக நம்ம உடலுக்குள் சேர்க்கிறது, அதை எப்படி தவிர்க்கலாம். ஒருவேளை நம்மளை அறியாமல் நாம் அன்றாட வாழ்வியலில் இன்றைக்கு இருக்கிற பரபரப்பான ஒரு வாழ்வியல் சூழலில் நம்மை அறியாமல் நாம் ஒரு பிளாஸ்டிக்கை அதிகமாக உட்கொள்கிறோம் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கிறது. அப்படி ஒருவேளை நம்மளையும் அறியாமல் நமக்குள் சேர்க்கிற பிளாஸ்டிக்கை அகற்றுவது எப்படி, அதை வேலை கொண்டு வருவது எப்படி, அதை குறித்த பதிவு தான் இது. இந்த பதிவுகள் தொடர்ந்து கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, பெங்களூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி துணிக்கு பதிலாக பாலித்தீன் தாள் போட்டு இட்லி மாவு ஊற்றி வேக வைத்த வாரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்படி செய்த 251 ஹோட்டல்கள் பார்த்துக்கிடுங்க. துணிக்கு பதிலாக பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அதில் மாவு ஊற்றி இட்லி சமைச்சிருக்காங்க. அதை எடுத்து பரிசோதனை செய்ததில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயனங்கள் கலந்திருப்பது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து தான் இப்படி இட்லி வேக வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்போ ரைட்டா, இந்த இட்லியை தாண்டி நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வேறு விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, நம் உடலுக்குள் பிளாஸ்டிக் துகள்கள் எப்படி சேருது. தேநீர் பைகள், டீ பேக்ஸ், அதில் இவர் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இதெல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம உடலில் புகுந்து ஆழமாக செயல்படுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சிறிய பிளாஸ்டிக் சேஷை, அதாவது இந்த பைகளில் நிரப்போட்டு தேயிலை தூள் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன இது கொதிக்கும் நீரில் போடும்போது மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கோடிக்கணக்கில் வெளியாகிறதா ஒரு தகவல். பாருங்கள் எப்படி மைக்ரோ பிளாஸ்டிக் வருதுன்னு. அவற்றை நம் குடலில் உள்ள செல்கள் அது சத்து நினச்சி உறிஞ்சிக்குது. அப்போது ஒரு ஆய்வில் வர்றது, மான்ட்ரியலில் உள்ள மான்ட்ரியல் அப்படிங்கிற இடத்துல உள்ள மெக்கில் பல்கலைக்கழகத்தில் ஒரே ஒரு பிளாஸ்டிக் டிப்பையினால் 1.16 crore 1.16 கோடி மைக்ரோ பிளாஸ்டிக்கை வெளியேற்ற முடியும். பாருங்கள், ஒரே ஒரு டிப்பைனால், பிளாஸ்டிக் டிப்பை, எது அந்த டீ பேக்னால், அது எப்படி மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறது நீங்கள் அந்த டீ டிப்பை பார்த்தாலே தெரியும். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்ற சொல்ல 2004ஆம் ஆண்டு தான் முதலில் பயன்படுத்தியது கடல்வாழ் உயிரியல் விஞ்ஞானியான ரிச்சர்ட் தாம்சன் அப்படிங்கிறவர். 5 மில்லிமீட்டருக்கும் 5 மில்லிமீட்டர் 5 mm குறைவான நீளமுள்ள பிளாஸ்டிக் துண்டுகளை தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. 5 mmனா இவ்வளோ மெல்லியதுன்னு பார்த்துக்குங்க. இந்த இடத்துல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் மைக்ரோ பீட் ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டுமே மிக சிறிய பிளாஸ்டிக் தூள் தான். ஆனால் மைக்ரோ பீட்ஸ் என்பது சிறியதாகவே வடிவமைக்கப்படுது, வரும்போதே சிறியதாக தான் வருது. இது மைக்ரோ பீட்ஸ், அதாவது உருவாக்கப்படுறது. ஒப்பனை பொருட்கள், அதாவது மேக்கப் பொருட்கள், அழகு சாதன பொருட்களில் இவை அதிகம் பயன்படுத்தப்படுது. குறிப்பிட்ட பொருளின் பயன்பாட்டு காலத்தை அதிகரிக்கவும் அவற்றை அடர்த்தியானதாக காட்டவும் இவை பயன்படுத்தப்படுறதா ஆய்வுகள் சொல்லுது. இதில் உள்ள அபாயங்களை உணர்ந்து 2015 அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா அழகு சாதன பொருட்கள் மற்றும் தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்களில் பிளாஸ்டிக் மைக்ரோபீடை தடை செஞ்சார். யார்? ஒபாமா, 2015. அது பின்னால் ஆஸ்திரேலியா, கனடா, அயர்லாந்து, நெதர்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் இது தடை செய்யப்பட்டது. பிளாஸ்டிக் பொருட்களிலிருந்து வெளியாகும் மிகச்சிறிய துகள் தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். அவை உருவாக காற்று மற்றும் ஃப்ரிக்ஷன், உராய்தல், சூரிய ஒளியினுடைய புற ஊதா கதிர்வீச்சு போன்றவை காரணமாக அமையக்கூடும்னு சொல்கிறாங்க. காலாவதியான டயர், இந்த சாலையில் பூசப்படும் தார், வாட்டர் பாட்டில், உறிஞ்சுவதற்கு பயன்படும் ஸ்ட்ரா, இதில் எல்லாம் உள்ள பிளாஸ்டிக் தான் மைக்ரோ பிளாஸ்டிக் உருவாக முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. அப்போது கடற்கரைகளில் இதில் ரொம்ப யதார்த்தமாகவே நம்ம காண முடியும். இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன பொருட்களெல்லாம் இதெல்லாம் மணலில் கலந்து கிடைக்கும் மிகச்சிறிய வண்ணங்கள் கொண்ட பிளாஸ்டிக் துகள்களாக காண முடியும். காரணம், புயல், வெள்ளம் மாதிரி பெரிய டிசாஸ்டர் ஏற்படும் போது பிளாஸ்டிக் பொருட்கள் தான் அதிக அளவில் கடலில் போய் கலக்குது. அப்போ நீர்வாழ் உயிரினங்களும் பறவைகளும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை மிக சிறிய புழுக்கள் என்று நினைத்து தவறாக உண்றது. ஏன்னா 5 mm தான் சொல்கிறாங்க உருவாக்கப்படுது மைக்ரோ பீட், ரைட். அப்போது சென்ற ஆண்டு இறுதியில் நியூ இங்கிலாந்து ஜர்னல் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற மருத்துவ இதழில் ஒரு ஆய்வு முடிவு வெளியிடப்படுது. என்ன, 287 நோயாளிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுடைய இரத்த குழாயில் ஒரு சிறு பகுதியை மேலோட்டமாக அப்படி லேசாக சீவி ஆய்வு செஞ்சால் அதில் பாதி பேர் திசுக்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் காணப்பட்டது. ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டோரில்
அடுத்த 3 வருடங்களில் மாரடைப்பு அல்லது பக்கவாதத்துக்குள்ளானவர்களை கவனித்த போது யார் உடலில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருந்ததோ அவங்களுக்கு 4 மடங்கு அதிகமாக பாதிப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கோட இது ஒவ்வொரு வாரமும் 5 கிராம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மனித உடல் சேருது அப்படின்னு இயற்கைக்கான உலகளாவிய நிதியம் WWF என்கிற அமைப்பு. இது கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட் கார்டை நம்ம சாப்பிட்றதுக்கு சமம். ஒரு வாரத்துக்கு ஒரு கிரெடிட் கார்டை. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட அளவு சிறிதாக இருந்தாலும் அது மக்கும் தன்மை கொண்டது அல்ல. அதனால தான் நண்டு, ஒட்டு மீன்கள் உட்பட பல கடல் விலங்குகளுடைய ஜீரண பாதைகளில் போய் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அதிகம் படியுது. அப்போ இது நரம்பியல் மற்றும் இனப்பெருக்க நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. கடல் உணவு, குடிநீர், சமையல் உப்பு, குக்கிங் சால்ட், சர்க்கரை, பீர் போன்றவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதிகம் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். எவ்வளோ ஆபத்து பாருங்கள் பீர் குடிக்கிறது. இதன் விளைவாக நம்ம உடலில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் சேர்ந்தது. அப்போது டாக்ஸிக்ஸ் லிங்க் அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி அமைப்பு உப்பு மற்றும் சர்க்கரையில் உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்கள் குறித்து ஆய்வு செய்யுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இதில் பல வகை உப்புக்கள், சர்க்கரைகள் ஆய்வு செய்யப்படுது. இதன் முடிவில் அவை அனைத்திலுமே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ளது என்பது கண்டறியப்படுகிறது. துகள்களாக, இலைகளாக, நார்களாக பல வடிவங்களில் இதில் காணப்படுது. உப்பு வகைகளில் அயோடைஸ்ட் உப்பில் தான் இது அதிகம் இருக்கிறதா. அயோடைஸ்ட் உப்புன்னு சொல்கிறாங்க, அயோடின் அந்த உப்பில் தான் அதிகமாக இருக்குது. கருவில் உள்ள குழந்தைகளுடைய நுரையீரல், இதயத்தில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது ரத்தம், உமிழ்நீர், சிறுநீரகங்கள், நஞ்சுக்கொடி உட்பட மனித உடல் முழுவதுமே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கண்டறியப்படுது. அப்புறம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தொடர்பாக விலங்குகள்கிட்ட ஆராய்வு செய்யும்போது இவை நரம்புகள் நச்சுக்களைப் போல பரப்பக்கூடியது, மாரடைப்பு, பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடியது, விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை மற்றும் தரத்தையும் இது குறைக்கக்கூடுங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க. ஸோ மனித உடலில் போகிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை வெளிப்பொருட்களாக எண்ணி நம் நோய் எதிர்ப்பு சக்தி அவற்றோடு போராடும். புரியுதா? நம் உடலில் உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்கை வெளிப்பொருட்கள், இது வெளியிலேருந்து வந்ததுன்னு நினச்சி நோய் எதிர்ப்பு சக்தியோடு போராட தான் செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி. ஆனால் இதன் காரணமாக காய்ச்சல் தொடங்கி நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் பாதிப்பு வரை பலவும் தொடரும். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸால் நமக்கு எந்த அளவு தீவிர பாதிப்பு என்பதை குறித்த ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. 1 டஜனுக்கும் அதிகமான வகை பிளாஸ்டிக்கள் மனித திசுக்களில் பலவித வடிவங்களிலும் அளவுகளிலும் காணப்படுகிறது. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை விட சிறியவை நானோ பிளாஸ்டிக்ஸ், 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான நீளம் கொண்டதான் நானோ பிளாஸ்டிக்ஸ். இவை செல்களை ஊடுருவி செல்லும் என்பது மேலும் ஆபத்தானது. வழக்கமாக நீரை வடிகட்டும் முறை மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நீக்கிவிட முடியாது. அப்படி தான் நமக்கு, ஏன்னா நீர் வடிகட்டுற மாதிரி அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணிட முடியாது அப்படின்னு. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட ஆபத்தை உணர்ந்து தான் 2022 ஐநா அமைப்பு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை தவிர்க்க வழி செய்யும் செயல்பாடுகள் குறித்து தீர்மானம் அதிகம். இது எதுலாம் வந்ததுங்கிறதே இப்போ நான் சொல்லிட்டேன். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்போ முழுவதுமாக தவிர்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. லண்டனில் உள்ள கிங்ஸ் பல்கலைக்கழகம், கிங்ஸ் யூனிவர்சிட்டி நாம் சுவாசிக்கும் காற்றிலேயே இவை கலந்திருக்கிறது அப்படின்னு மேலும் ஒரு வகை தகவல். என்றாலும் பொதுவான அறிவுரைகள் சிலவற்றை சொல்கிறார்கள். என்ன, பிளாஸ்டிக் கலன்கள் அடைக்கப்பட்டுள்ள பொருட்கள், பானங்களை பயன்படுத்த வேண்டாம். உணவோ பானங்களோ பிளாஸ்டிக் பாத்திரங்களில் சுட வைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்த்து விட வேண்டும். மைக்ரோவேவ் அவன்களை தவிர்க்கிறது நல்லது. அசைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க மல்க்ஸ் எனப்படும் முதுகெலும்பு இல்லாத உயிரிகள், நத்தை, சிப்பி, அதுக்கு நோ சொல்லிடுங்க. இவற்றை மிக அதிக அளவு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். சமையலறையில் பாத்திரங்கள் கழுவ பிளாஸ்டிக் ப்ரஷ் அல்ல ஸ்பாஞ்சுகளை தவிர்த்துடணும். பிளாஸ்டிக் டிடர்ஜென்ட் பாட்டில்களும் வேணாம்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் போர்டில் வைத்து காய்கறி நறுக்கும்போது அந்த போர்டில் உள்ள 300 வகையான பிளாஸ்டிக் துகள்கள் வரை வெளியேறுவதாக ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அதனால் இந்த பிளாஸ்டிக் போர்டில் வச்சு கட் பண்ணுறதையும் தவிர்த்துடணும் அப்படின்னு. இத்தனையும் மீறி நம்ம எல்லாம் தவிர்த்தாலும் மைக்ரோ பிளாஸ்டிக்கை ஓரளவாவது நீக்கிக்குள்ள என்ன செய்யலாம் அப்படின்னா, கீரைகள், வைட்டமின் சி நிரம்பிய பழங்கள், வைட்டமின் சி பழங்களை பொதுவாகவே உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவும். அதுவும் போக பூண்டில் உள்ள சல்ஃபர் சத்து குடலில் உள்ள என்சைம்களை அதிக அளவு தூண்டி குடலை சுத்தப்படுத்தும். க்ரீன் டீ, அதாவது இந்த டிப்பைகளில் வருதில்ல, நேச்சுரல் க்ரீன் டீ நல்லது. நார் சத்து நிரம்பிய உணவை சாப்பிடுவதும் நிறைய தண்ணீர் குடிப்பதும் நச்சுக்களை வெளியேற்றுவதும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், இன்னும் நானோ பிளாஸ்டிக்ஸ் வரையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் எப்படி நம்மகிட்ட செய்கிறது, இதை எப்படி தவிர்க்கலாங்கிற வரையும் பார்த்துருக்கோம். தொடர்ந்து இது போன்ற மாதிரி மருத்துவ விழிப்புணர்வு பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம்.
மிக மிக முக்கியமாக இந்த மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு நீங்கள் பதிவு பண்ணினா தான் உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.